ஐயருடைய பேரை சொல்லி ஒருத்தர் தலைவராக இருக்கார் அப்படின்னா ஒரு ஐயாவுடைய பெயர் இந்த மாதிரி ஒரு வள்ளுவனுடைய ஆசி இல்லாமல் இருக்காது. நீங்களே இதை கேட்டுட்டு இருக்கீங்கனாலும் வள்ளுவனுடைய ஆசி தான். என்னுடைய இதற்கெல்லாம் கிடையாது. மீனாட்சி அம்மா இவங்களாம் ரெண்டாவது தான். ஏதோ வள்ளுவரெல்லாம் உங்களை எல்லாத்தையும் சேர்த்து அமைச்சு வச்சிருக்காரு. சரி, நான் சொல்கிற பேரை நீங்களா அதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புலவர் எழுதுகிறார். திருக்குறளை இயற்பெயராக முதுமறை அவர் எழுதுகிறார். திருக்குறள் இதையெல்லாம் பார்த்த அரசன், நீ எனக்கு கீழே அறிகதை கிடையாது, நான் அறிகதை கிடையாது, இந்த உனக்கு ஒரு குறுநில மன்னனாக உன்னை படைக்கிறேன் அப்படின்னு ஒரு குறுநில அரசனாக கொடுக்குறார். அதுதான் திரு நயினார்குறிச்சி. முட்டம் கடற்கரையிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை பூவநிலை மாடு இங்கிலீஷ் ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுவரை கிட்டத்தட்ட நாங்கள் அங்கிருந்து முட்டம் கடற்கரைக்கு சென்றோம். அங்கிருந்து 40 கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு சென்றோம். எல்லாம் உங்களுக்கு நான் வீடியோ வேணாலும் காட்டுறேன். நான் வீடியோவாகவே இருக்குது. அப்போது அங்கே பயணிக்க அது என்னுடன் என்னுடைய அடுத்த ஆராய்ச்சியாளர்கள் இன்னொருத்தர் வரல. அவர் கொஞ்சம் வேற ஒரு பிரச்சனை. 3 பேரும் அந்த மலை மேலே ஏறவே முடியல. திருவள்ளுவர் அது நாங்கள் இன்னொரு உறுதி செய்யறதுக்காக செஞ்சோம். திருநயினார்குறிச்சி போய் எல்லாம் கேட்டு கதவை தட்டி சாமியார்லேருந்து அந்த சாமியார் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமியார்னா அவர் சாமியார் கிடையாது, நம்மளை மாதிரி ஒரு அடியார், சிவன் அடியார். அந்த கல்வெட்டில் எந்த நாளில் இந்த கோயிலில் அந்த உற்சவம் நடக்கும், அந்த பூஜை நடக்குங்கிறத ஒருத்தர் சொல்கிறார். கர்பலா வாக்கு மொழியாக சொல்கிறார். ஆனால் 1000 ஆண்டுகளுக்கு கொண்டு அந்த கல்வெட்டை தோண்டி எடுக்கிறாங்க. அதே வார்த்தைகள் அந்த கல்வெட்டில் இருக்குது. முன்பொருள் ஆராய்ச்சி எடுத்துகிட்டு போயிடுச்சு. எல்லாத்தையும் எடுத்து கொண்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. யாரும் கண்டுக்கு காட்டுறது கிடையாது, நமக்கெல்லாம் காட்டுறது கிடையாது. பத்மநாபன் அவர்கள் அதெல்லாம் எடுத்து எழுதியிருக்காரு. அவரோட புத்தகத்தையும் காணாது போயிடுச்சு. அவர் புத்தகம் எங்கேயும் கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயத்தையெல்லாம் கொடுக்குறீங்களோ, நானே காணாது போயிடுவேன். அனுபவம் செய்யாது. ஆனால் அப்படி இல்லை. ஆனால் இதுக்கு ரொம்ப நான் கிட்டத்தட்ட 1 வருடமாக இவருடைய இயற்பெயரை எல்லா பக்கம் நான் கத்திட்டே இருக்கிறேன். எங்கே போனாலும் சரி அவர் பேர் தான். நீ அப்ஜெக்ஷன் இருந்தால் நீ சொல்லு, நீ வேறு பேர் இருந்தால் நீ என்கிட்ட வா, நான் உனக்கு சொல்கிறேன். அடைஞ்ச வரைக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது. அப்போது அவருடைய இயற்பெயர் நெடுமாறன் அப்படிங்கிறது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது அந்த பாண்டிய மன்னன் வாளார் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுக்குறார். வாளார் அப்படின்னு என்றால் புத்தி கூர்மை, தொலைநோக்கு பார்வை, மேன்மை மிகு அப்படிங்கிறதே சொல்லிட்டு போல 10 அர்த்தங்கள். அந்த பட்டத்தை கொடுத்து வாளார் நெடுமாறன் அப்படின்னு ஒரு பேரை கொடுத்துருக்கார். அப்போ நீ எந்த குலத்திலேருந்து அந்த காலத்தில் சாதி மத வேறுபாடு எதுவுமே கிடையாது, ஏதோ இனம் மட்டும் இருந்தது. அவர் வள்ளுவன் அப்படிங்கிற ஒரு குலத்திலேயோ அல்லது இடத்துலையோ பிறந்ததுனால வாளார் நெடுமாறன் வள்ளுவனார் அப்படின்னு அந்த படத்தை அந்த காலத்தில் அதே காலகட்டத்தில் வாழ்ந்த கொடிஞாழல் மாணிப்பூதனார் அப்படின்னு ஒரு புலவர் அந்த பெயரை வச்சு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். திருவள்ளுவர் மாலைன்னு ஒரு புத்தகம் நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க கண்டிப்பாக. 53 புலவர்கள் எழுதியிருக்காங்க. 56ல் 53 பேர். எல்லாருமே வள்ளுவர் குலத்தை சேர்ந்தவர், வள்ளுவர் காக்கு பழிக்கும் எல்லாமே எழுதியிருக்க நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க.